அனைவருக்கும் வணக்கம். பிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது இபிஎஃப்ஓவில் கணக்கு வைத்திருக்கக்கூடிய பிஎஃப் உறுப்பினர்களுக்கு அட்டகாசமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதனால் ஊழியர்களுக்கு பார்த்திங்கன்னா ஊதிய உச்சவரம்பில் ஏற்றம் இருக்கும் மற்றும் ஓய்வூதியமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது என்ன தகவல், அதை பற்றின முழு விவரம் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம், அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், அரசு ஊழியர்களுக்கிடையே பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்துள்ளது. இது அவர்களுக்கு பலவித நன்மைகளை அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கு தேவையான ஓய்வூதிய சீர்திருத்தங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது தனியார் துறை ஊழியர்களுக்கும் ஒரு நல்ல செய்தி வரப்போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓவின் கீழ் வருங்கால வைப்பு நிதி மற்றும் ஓய்வூதிய பங்களிப்பை கணக்கிடுவதற்கான ஊதிய உச்சவரம்பை அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. ஸோ இந்த முன்மொழிவு தொழிலாளர்கள் அமைச்சகத்திடமிருந்து பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நிதி அமைச்சகம் விரைவில் முடிவெடுக்கும் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ தொழிலாளர்கள் அமைச்சகம் ஊதிய வரம்பை தற்போது 15,000 21,000 உயர்த்த பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இபிஎஃப் பங்களிப்புக்கான சம்பள வரம்பினை அதிகரிக்க வேண்டும் என்று முன்மொழிவு ஏப்ரல் மாதம் அனுப்பப்பட்டது. ஸோ இது குறித்து விரைவில் நிதி அமைச்சகம் இறுதி முடிவை எடுக்கும் என வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ இபிஎஃப்ஓவின் மூலம் நிர்வகிக்கப்படும் இபிஎஸ் எனப்படும் ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதியத்தை கணக்கிடுவதற்கான சம்பள வரம்பு செப்டம்பர் 1, 2014 முதல் 15,000 உள்ளது. தற்போது முன்மொழியப்பட்டுள்ள இந்த அதிகரிப்பு தனியார் துறை ஊழியர்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணங்களில் சிறந்த நன்மையாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறத கருதுகிறாங்க. ஸோ அடுத்ததாக சம்பள வரம்பு 15,000 ரூபாயிலிருந்து 21,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டால் ஊழியர்களுக்கு மாதம் 10,500 ரூபாய் ஓய்வூதியம் கிடைக்கும். ஸோ அதாவது புதிய விதிகள் அமலுக்கு வந்தால் அதன் பிறகு ஊழியர்களுக்கு மாதம் 2,550 கூடுதலாக ஓய்வூதியம் கிடைக்கும். எனினும் இதில் மற்றொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். புதிய விதி அமலுக்கு வந்த பின்னர் ஊழியர்களோட கையில் கிடைக்கும் ஊதியம், அதாவது டேக் ஹோம் சேலரி சிறிது குறையும். ஏனெனில் புதிய விதிகளை அமல்படுத்திய பிறகு இப்போது செய்யப்படும் பிடித்தத்தை விட ஒப்பீட்டளவில் இபிஎஸ் மற்றும் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் ஆகியவற்றில் இருந்து அதிகம் பிடித்தம் செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். பிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி